லஞ்சம் கொடு, பில் பாஸ் செய்கிறேன். கையும் களவுமாக சிக்கிய தாவேக நிர்வாகி, என் ஆட்சியில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்காது, யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் என முதல்வர் விஜய் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க, மறுபக்கம் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவரே லஞ்சம் வாங்கி சிக்கியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட மாம்பாக்கம் ஊராட்சியில் ஒப்பந்ததாரர் நவீன் என்பவர் சுமார் 9.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டு அதை முழுமையாக முடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேலை முடிந்த பிறகும் அதற்கான பில் அனுமதிக்கப்படாமல் நிலுவையில் இருந்ததாக அவர் தெரிவிக்கிறார். இதனால் அந்த பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக மாவட்ட இணைச் செயலாளருமான வீரா என்கிற வீராசாமியை நவீன் அணுகியதாக கூறப்படுகிறது. அப்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் பில்லை பாஸ் செய்து தருகிறேன் என்று வீரா கூறியதாகவும், இதை கேட்ட நவீன், அவ்வளவு பணம் கொடுத்தால் நான் செய்த வேலையிலேயே நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று கூறி 50,000 ரூபாய் தர முடியும் என்று பேசியதாகவும், இறுதியில் 75,000 ரூபாய்க்கு பேச்சு முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு மறுநாள் 50,000 ரூபாயை கூகுள் பே மூலம் அனுப்பியதாகவும், மீதமுள்ள தொகையை கொடுக்க சென்றபோது இப்போது 1 லட்சம் ரூபாய் போதாது, 2 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் வீரா பணம் கேட்டதாகவும், அதற்கும் நவீன் மறுப்பு தெரிவித்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்து இறுதியில் 1,30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால், பணம் தர சம்மதித்தவுடன் ஊராட்சி அலுவலக கிளர்க்கை செல்போனில் தொடர்பு கொண்டு நவீனின் பில்லை உடனே பாஸ் செய்து கொடுங்கள் என்று வீரா கூறியதாகவும், அதன் பிறகு மேலும் 50,000 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பியதாகவும், மீதமிருந்த 30,000 ரூபாயை நேரில் அலுவலகத்தில் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் மொத்தம் 1,30,000 ரூபாய் வழங்கிய பிறகும் தன்னுடைய பில் இன்னும் முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை என்று ஒப்பந்ததாரர் நவீன் தெரிவித்துள்ளார். இதோடு இந்த விவகாரம் முடிவடையவில்லை. வீரா மீது இதற்கு முன்பும் பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஊராட்சியில் முறைகேடுகள் நடந்ததாக வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வீரா மீது புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு 6 வார்டு உறுப்பினர்கள் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததன் மூலம் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தை அணுகிய வீரா நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சுமார் 20 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் தலைவர் பொறுப்பேற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள வீடியோவும் அதில் முன்வைக்கப்பட்டுள்ள தாவேக நிர்வாகி வீரா மீது உள்ள லஞ்ச குற்றச்சாட்டுகளும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன். கோசங்கடா கிளர்க்கு வச்சிராரு புக்கை.